டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே, அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ இதுவரையில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த டெய்லி அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ஆர்ஆர்பிலேருந்து வந்திருக்க ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேக்கன்சி என்ன போஸ்டிங் வந்திருக்காங்கன்னா, the application are invited for the eligible candidate the various category of technician grade 3 and technician grade 1. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9,000 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது முழுக்க வந்து டெக்னீஷியனை பேஸ் பண்ணி தான் இந்த ஜாப் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இதுக்கான அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 9/3/2024 ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 8/4/2024 ஏப்ரலில் தான் இது வந்துட்டு லாஸ்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கிரேடு 1க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 7th பே கமிஷன் படி பார்த்தீங்கன்னா 29,200 வரைக்கும் சேலரி கிடைக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 1,100 வேக்கன்சி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா 19,900 வரைக்கும் சேலரி கிடைக்கும் இனிஷியல் பேமெண்ட்டு. இந்த ஜாப்பை பொறுத்தவரை ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 33 இருக்கணும். கிரேடு 1க்கு 18 36. ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா 7,900 வேகன்சி. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சிஸ் ஃபார் டென்டேட்டிவ் பார்த்தீங்கன்னா 9,000 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா, அக்ராஸ் இந்தியானால ஸோ ஒவ்வொரு ஜோன் வைஸாகவும் இதை வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 9/3/2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஏஜை பொறுத்தளவில் 1/7/2024 படி பார்த்தீங்கன்னா, அதாவது டெக்னீஷியன் கிரேட் 1 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18, அதாவது 18லேருந்து 36 வயசும், டெக்னீஷியன் கிரேட் 3க்கு வந்து 18லேருந்து 33 வரைக்கும் இருக்கிறான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னீஷியன் லெவல் ஜாப்னால ஐடிஐ டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் வரும்போது நீங்கள் பார்த்துக்கலாம், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஜாபை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ரிசர்வேஷன் கேட்டகரிஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸு, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் எல்லாத்துக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா இந்த மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி சார் இருக்குன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு சிபிடி டெஸ்ட் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதில் கிளியர் பண்ணுறவங்க வந்து டைரக்ட் இன்டர்வியூ போகிற மாதிரி இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தளவில் இதை வந்து ஆல் அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 500 ரூபாய். அண்ட் தென் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மென்ஸ், பிடபிள்யூடி உமன், இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர், இவங்களுக்குலாம் வந்து அதில் பாதி ஃபீஸ் வந்து 250 ரூபா வந்து இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட எலிஜிபிலிட்டி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. எலிஜிபிலிட்டி ஆஃப் கேண்டிடேட் வந்து ப்ரொவிஷ்னல் பேஸ்டு டீட்டெயில்ஸ். கண்டிப்பாக வந்து இந்த கேண்டிடேட் வந்து மஸ்ட் தெம்செல்ஸ் த எலிஜிபிள் ஃபார் த போஸ்ட். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கிற மட்டும் தான் அப்ளை பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு ஐடிஐ டிப்ளமோ கொடுத்துருந்தா அதில் வந்து இன்ஜினியரிங் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்படி அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும். ஸோ கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். இந்த கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் டு ரெஃபர் ஒன்லி த அஃபிஷியல் வெப்சைட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா, அக்ராஸ் இந்தியானால ஸோ ஒவ்வொரு ஜோன் வைஸாக வந்து பிரிச்சுருக்காங்க. ஸோ நம்மளை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னை ஜோன் தான் வரும். www.rrb.chennai.co.in தான் நீங்கள் போய் ஆன்லைனில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் தான். ஸோ ஆல்ரெடியாக வந்து ரயில்வே பொறுத்தளவில் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் 5,000 சில்லற வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணி, ஸோ அதற்கான வந்து ஆன்லைன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நேரடி வகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமியில் வந்து இதுக்கான கோச்சிங் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஆர்ஆர்பி சம்மந்தமான ஏதாவது வந்து மெட்டீரியல் ப்ளஸ் வந்து ஆர்ஆர்பி சம்மந்தமான கோச்சிங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா, ஸோ நான் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்மளுடைய அகாடமி சேனலில் நம்ம காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.